ஹாய் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது ப்ரொமோட்டிவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் அவர்கள் பயங்கரமாக ஆக்ரோஷமாக என்னுடைய மனைவி பற்றி பேசாதீங்க, அவங்க கண்டஸ்டன் கிடையாது திவ்யா அப்படின்ற மாதிரி கத்திருப்பார். நம்மளும் வந்துட்டு அஜிஜோ என்ன இவ்வளோ பெரிய சண்டையாக இருக்கே, அஜிஜோ என்ன நடக்க போது தெரியலேன்னு ரொம்ப பதட்டமாக இருந்திருப்போம். விக்ரமை வந்து நிறைய பேர் தடுக்க இந்த பக்கம் திவ்யா வந்து அசராமல் பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. திவ்யா யார் சும்மாவா? விஜய் சேதுபதி அவர்கள் நிற்கிறாரு பக்கத்தில், அமித் வந்துட்டு போகும்போது நல்ல பாயிண்ட் எடுத்து பேசுங்க திவ்யா, நல்லா வருவீங்கன்னு தான் சொன்னார். அது ஒன்றும் நாங்கள் வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணுறதில்ல, என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதோ ஒன்று சொன்னாங்க, பண்ணுறதில்ல அமித் அப்படி அம்மா அவங்க போகும்போது கூடமா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவங்க எல்லா விஷயத்துலையும் நியாயமாக இருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே இது விஜய் பார்வதி வந்து அவங்களோட ஓன் ஸ்டைலில் பண்ணால் அது தப்பு, ரைட்டு. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு குறும்படம் வந்துட்டு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்னென்னா விக்ரம் ஏன் இவ்வளோ கோவப்பட்டார் அப்படின்னு. ஸோ இப்போ ப்ரொமோ 3ல் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து திவ்யா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பார், சரிங்களா? அதனால தான் திவ்யா வந்து அந்த விஷயத்தை அவங்க வந்து கேட்குறாங்க, சரிங்களா? இந்த டிக்கெட்டு ஃபினால வந்து யாருக்கு கிடைக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம விஜய் சேதுபதி வைக்கும்போது அவங்க வந்து திவ்யாவை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். அவங்க விளையாடுற கேம் எல்லாமே வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அதனால் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்போ ஏன் இவர் இவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு அப்படின்ற விஷயங்கள். இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயமும் ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு. என்னென்னா இதுக்கு முன்னாடி சீசன் 4ல் வந்துட்டு நம்ம அனிதா சம்பத் அவர்கள் வந்து சொல்லுவாங்கள்ல, என் ஹஸ்பண்ட் பேரை இழுக்காதீங்கன்னு, அதே மாதிரி இவங்க வந்து என்னுடைய மனைவி பேரை இழுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்காம அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு பக்கம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குறும்படம் பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து யார் யாருக்குன்னு இது ஆல்ரெடி பேசுகிறது தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு வந்துட்டு நம்ம விக்ரம், சபரி, அப்புறம் சுபிக்ஷா, கனிலா பேசியிருப்பாங்க. நம்ம என்ன தான் வந்துட்டு விஜய் பார்வதி ஐடியாலஜி பிடிக்காமல் இருந்தாலும் திவ்யா சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம நம்பிடக்கூடாதுன்னு முன்னாடி சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்களா. அதே டைமு ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க திவ்யா பற்றி. அதாவது இனிமே அவர் வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ண போகணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. என்னென்னா இந்த அம்மா சும்மா ஏதாச்சும் சொல்லி நியாயப்படுத்துது, இவ்வளோ நாள் நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம், நாமளும் சீரியஸாக எடுத்துக்கல, ஆனால் இனி விட போகிறது கிடையாது, சரிங்களா? இனிமேல் ஏதாச்சும் அந்த அம்மா சண்டை போட்டால் நம்மளுக்கு ஏதாவது அந்த பாயிண்ட் லீடிங்காக கிடச்சிருச்சுன்னா டயர்டானாலும் பரவாயில்ல, எப்படி டயர்டானாலும் பரவாயில்ல, என்னோடய பலமே என்னோடய பொறுமை தான். இனி இந்த பொறுமையோட பலத்தை நீங்கள் பார்ப்பீங்க, கத்தினா தானே நீ பாயிண்ட் எடுப்ப அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். ஸோ இதை வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இதனால தான் வந்துட்டு அங்கே வந்து திவ்யா கிட்ட ஒரு ஆக்ரோஷமாக வந்து நம்ம விக்ரம் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போடுகிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் வச்சு பார்க்கும்போது லீடிங் பாயிண்ட் எனக்கு கிடச்சிச்சுன்னா நான் விட போகிறது கிடையாது, அதே மாதிரி நான் சப்போஸ் கத்தினா தானே நீங்கள் அதுலேருந்து பாயிண்ட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுலேருந்து தெரியுது. ஸோ திவ்யா கிட்ட அவர் வந்து கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கார், அது தெரியுது. ஸோ அதனால தான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வந்து சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது. ஏன்னா எனக்கு எப்போ வந்து இவரோட விஷயங்கள் கொஞ்சம் கோவத்தை கலப்பிச்சு அப்படின்னா நிறைய நேரங்களில் பண்ணியிருக்கு. திவ்யாவுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் ஒரு வாட்டி வந்துட்டு இந்த பிக் பாஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சுபிக்ஷாலாம் வந்து பிக் பாஸ் ரூலை வந்து பெருசாக ஃபாலோ பண்ணுறதே இல்லைன்னு. அன்னைக்கு ஒரு நாள் சம்பவம் பண்ணாங்க, யார் சாண்ட்ராவும் திவ்யாவும். அவங்களாம் வந்து பிக் பாஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட்டே ஃபாலோ பண்ணல. அதெல்லாம் இங்கே வருமா? வராது. இவங்களுக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சரி, இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்னென்னா இவங்க வந்து அன்றைக்கி வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை பண்ணுறதுக்காக வந்துட்டு இஷ்டத்துக்கு இழுத்து அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? அப்போ வந்துட்டு நம்ம இந்த ஸ்மால் பாக்ஸ்ன்றப்பாங்க சூப்பர் டிலக்ஸ் ரூம்குள்ளே வந்துட்டு இவங்க வந்து பெருக்கிட்டு இருக்கும்போது திவ்யா வந்து அழகாக கேட்பாங்க. அப்போல்லாம் வந்து எனக்கு திவ்யா மேலே அவ்வளோ கோவங்களும் கிடையாது. திவ்யா வந்து நம்ம விக்ரம் கிட்ட சூப்பராக சொல்லுவாங்க. என்ன அழகாக சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்லா பாட்டு பாடுவீங்களா, எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க, நான் கேட்டுக்கிட்டே பெருக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, தவறே கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ தப்பு பண்ணால் நீ ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வருவா தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கலாச்சிருப்பார். அப்போ எவ்வளோ ஒரு எண்ணம் பாருங்கள் அவருக்கு, அந்த சர்க்காஸ்டிக். இதை தான் அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, வந்து நீங்கள் எது பேசினாலும் சர்க்காஸ்டிக்காக பேசுகிறீங்க, அது வேண்டாம் நல்லா இல்லை அப்படின்ட்டு. இதைத்தான் வந்துட்டு உடனே திவ்யாவுக்கு மூஞ்சி மாறி இருக்கும். அது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா? அதை செஞ்சுருப்பாங்க. ஆனால் இதை வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் தெரியல, சரிங்களா? இப்போது இது வந்துட்டு அதை ஒரு விஷயம் பண்ணதுனால இவங்க இந்த மாதிரி கூடி பேசின ஒரு காரணத்தினால இங்கே வந்து வேணுட்டு போய் வந்து திவ்யா கிட்ட வந்துட்டு அவர் வந்து ஆக்ரோஷமாக பேசுகிறாரோ. ஏன்னா அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அவங்க மனைவி இந்த மாதிரி சொன்னதுனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோதான், இதில் வந்து இழுக்காதீங்க அப்படின்னு அவர். ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா,
உங்கள் மனைவி சொன்னாங்கன்றது வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு தவறு இல்லை அப்படின்னு தான். ஏன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அவங்க மனைவி வந்திருக்காங்க, அவங்க மனைவி சொன்னதை வச்சு ஒரு பின் பாயிண்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி இப்போ வந்து விஜய் பார்வதி வந்துட்டு ஆமாம் பெரிய இந்த ஃபேமிலி அந்த ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் ஒரு எஃப்ஜே, ஆனால் வந்துட்டு என்னத்தை நீங்கள் வந்துட்டு டெக்கோரமாக ஃபாலோ பண்ணிங்கன்னு கலாச்சிருப்பாங்க. அது தப்பு, அது தவறு. ஆனால் அதுக்கு இங்கே யாரும் வந்து சண்டைக்கு வரல. ஆனால் இது வந்துட்டு இங்கே வந்து இவ்வளோ பேர் கூடி சப்போஸ் இந்த நேரத்தில் கனி மட்டும் இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா விக்ரம்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கனி ஃபஸ்ட் ஆங்கில் நின்றுவாங்க. நீங்கள் நிறைய நேரங்கள் பாருங்களேன், முன்னாடி எஃப்ஜேக்குன்னா கண்டிப்பாக வந்து நிற்பாங்க, என் தம்பி எப்படி அப்படின்னு. இங்கே வந்து தம்பியோ அண்ணனோ சம்திங் அங்கே வந்து நிற்பாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. அது வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல கூட பார்த்துருக்கலாம். நம்ம பிக் பாஸ் வந்துட்டு ரிப்பீட் மோட் சொல்லுவார், நம்ம இவர் லூப் மோட் சொல்லுவார். என்னது பாராட்டினாலும் பாராட்டலாம் சொல்கிறீங்க, அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். அப்போ வந்து விஜய் பார்வதி தண்ணி ஊற்ற போயிருப்பாங்க, இப்போ ஃப்ரீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஓடி வந்து இங்கே தண்ணி ஊற்ற வந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு பார்வதி தலையில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ஓடி வந்திருப்பாங்க. அதே வந்து விஜய் பார்வதிக்கு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு அமித்துக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே வந்திருக்க மாட்டாங்க, விஜய் பார்வதி சாண்ட்ரா மட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சின்னதாக அந்த இது பண்ணுறது மீசையில் வந்து வெள்ளை கலரில் அந்த ஃபோம் ஓட்டுறதெல்லாம். இதே விஜய் பார்வதிக்குன்னு சொன்ன உடனே டப்பு டப்பு எல்லாரும் ஓடி வருவாங்க. அதில் கனி வந்திருப்பாங்க, நம்ம விக்ரமெலாம் வந்திருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நல்லாவே தெரியுது ஒரு ப்ரீ பிளான் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி தான் இந்த குறும்படத்தை வச்சு இப்போ சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகும்போது இதையும் அதையும் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ திவ்யா வேணும்ட்டு ஒரு டார்கெட் பண்ணிங்கன்னா இவர் வந்து உண்மையிலேயே தட்டி கேட்கணும்னா திவ்யா முன்னாடி இருந்தே இப்படி தான் இருக்காங்க, கேட்டிருக்கலாம். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுனவொடனே இதை வந்து தவறுன்னு பேசுகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.